காவல் நிலையத்திற்கு சென்றால் நியாயம் கிடைக்கும் என்ற நிலை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உருவாக்கப்பட வேண்டும். தம்பி ஸ்கூல்ல இருந்து நினைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வழியாக வந்திருக்காரு. வர வழியில் ஆப்போசிட்டில் போலீஸ் ஸ்டேஷன் டிவைடர்ட்டு ஆப்போசிட்டில் ஒரு கார் வேகமாக வந்தங்காட்டி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஏறி வந்திருக்காரு. டிவைடர் மேலே வந்து வண்டி போட்டு டிவைடர் கீழே விழுந்துச்சு. டிவைடர் கீழே விழுந்தங்காட்டி அங்கேருந்து போலீஸ்காரங்களும் உடனே அங்கேருந்து வந்து இவர் வண்டி ஓரமாக நிறுத்தி டிவைடர் எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்துருக்காரு. என்னடா தள்ளி விட்டு டிவைடரை தள்ளி விட்டு ஒம்பரில் போயிட்டுருக்க, சௌரியத்துக்கு போகிற, நீನು அவ்வளோ பெரிய ஆளாடா நீ அப்படின்னு அவர் வந்து தர வார்த்தையில் கேட்டு அவரை அவன் என்ன என் தம்பி எனக்கு பயந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நான் காலேஜில் நாங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து கேட்குறேன், என்ன ஆச்சுங்க, என்ன நடந்து உங்கள் அப்பா அந்த டிவைடர் மேலே விட்டாரா தம்பி அப்படின்னா, சரி என்ன ஃபைன்னு சொல்லுங்க நான் கட்டுறேன் அப்படின்னு. இல்லை டிவைடர் மேலே விட்டால் பரவாயில்ல, இப்போ ஒரு ஆள் மேலே விட்டுருந்து என்னடா தம்பி பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஆள் மேலே வெளில இல்லைங்க, டிவைடர் மேலே விட்டதுக்கு நீங்கள் என்ன ஃபைனோ அதை சொல்லுங்கள், நான் கட்டிட்டு வண்டி எடுத்துக்கிறேன். நான் 40,000 ஃபைன் போடுவேன், உங்களை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் லீகல் ஃபைன் 1,00,000 இருந்தாலும் நான் கட்டிட்டு வண்டி எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு வண்டி வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அப்படின்னு சொன்னதுக்கு நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீல ஒரு ஆளா, நீ சொன்னால் நான் கேட்டுக்கணுமா, நீ சொல்கிறத நான் செய்யணுமா அந்த மாதிரியும் கேட்டு, சரி நம்மளை இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லி நான் ஒரு மொபைல் எடுத்து நான் வீடியோ எடுத்துருக்கேன். அந்த மொபைலை பிடிங்கி வீடியோ டெலிட் பண்ணி என் கையிலே வந்து லெட்டர் எழுதி வச்சு இந்த மாதிரி எழுதி கையெழுத்து கூட அப்போ மொபைல் தருவேன்னு சொல்லி என்னை பேசி அந்த மொபைலை அவங்ககிட்ட கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு என்னை அடித்து எங்கள் அப்பா முன்னாடி அடித்து விடிய அவர் அதையும் பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி நான் கூட நினச்சதுடா, என்ன அவங்க அடிச்சிட்டாங்க என்னை கேட்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி கதை 2 மணிக்கு ஒரு வீடியோ போயிடுச்சு சொல்லிட்டு. யார் அடிச்சது? அரசூர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு எஸ்ஐ இருக்கு. பேர் எதாவது தெரியுமா? பேர் எனக்கு தெரியாது, ஆனால் ஆள் அடையாது.